அன்பினர்களே, அமெரிக்காவின் நேச நாடுகள், கூட்டாளி நாடுகள் மீது ஈரான் பல வகையான தாக்குதல்களை தொடுத்து வருகின்றது. நாளாந்தம் அந்த தாக்குதல் இடம்பெற்று வருவதாகவே பார்க்கப்படுகின்றது. அந்த தாக்குதல் வரிசையில் குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது புதிய ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய இராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் கேம்ப் தோஹாவில் உள்ள வெடிமருந்து கிடங்குகள் மற்றும் தளவாட உபகரணங்களை குறிவைத்தது. போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்ததை தொடர்ந்து இரு தரப்பிற்கும் இடையே மோதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் ஒரு முன்னணி தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது புதிய அலை ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதை ஈரானிய இராணுவம் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள கேம்ப் தோஹாவை குறிவைத்தன. ஈரானிய படைகள் வெடிமருந்து கிடங்குகள் மற்றும் தளவாட உபகரணங்களை தாக்க அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி உள்ளதாக அரசு செய்திகள் தெரிவிக்கிறது. ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதலுக்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து இந்த ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரானிய இராணுவம் தெரிவித்துள்ளது. மேற்கு குவைத்தில் உள்ள கேம்ப் தோஹா இராணுவ தளம், அகமது அல் ஜபர் மற்றும் அலி அல் சேலம் வான்வெளி தளங்கள் ஆகியவை ஈரானிய ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் தாக்குதலுக்கு இலக்காயிருக்கிறது. இந்த தாக்குதல்களில் அமெரிக்க இராணுவத்தின் தளவாட கிடங்குகள், பீரங்கி மற்றும் தளவாட பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த தளங்கள் மற்றும் இராணுவ தளங்களின் கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்துள்ளதாக ஈரானிய தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான முழுமையான உத்தியோகபூர்வ சேத விவரங்கள் இன்று மாலைக்குள் கிடைத்தால் நாம் வழங்க முடியும். குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய புதிய தாக்குதல் தான் இன்றைய செய்தியாக மிக அதிக செய்திகள் உலக மூலைகளில் முடுக்குகளில் எல்லாம் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. குவைத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்காவின் முக்கிய இராணுவ தளமான கேம்ப் தோஹா தளத்தை குறிவைத்து இந்த ஆளில்லா விமான தாக்குதலுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. சேத விவரங்கள் ஈரான் அரச தரப்பு தகவலின்படி இத்தாக்குதல்களில் அந்த தளத்தில் இருந்த வெடிமருந்து கிடங்குகள், அம்யூனிஷன் டிபாட் மற்றும் தரைப்படை கட்டளை மையத்தின் தளவாட உபகரணங்கள் கடுமையாக தாக்கி அளிக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய இராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகளின் தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதலுக்கு பதிலடியாகவும் ஹாமஸ் ஜலசந்தி பகுதியில் ஏற்பட்ட மோதல்களின் தொடர்ச்சியாகவும் ஈரான் இந்த அதிரடி தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது. நேற்று குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதல் செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றது. மேற்கு குவைத்தில் உள்ள இந்த தளத்தில் ஈரானின் தற்கொலை ஆளில்லா விமானங்கள் சூசைட்ரான்ஸ் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்க இராணுவத்தின் வெடிமருந்து கிடங்குகள், அம்யூனிஷன் டிபாட் மற்றும் தரைப்படை கட்டளை மையத்தின் தளவாட கருவிகள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க இராணுவத்தின் பிரதான தளவாட பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கிடங்குகள் மற்றும் தளங்களின் கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்துள்ளதாக ஈரானிய தரப்பு தெரிவித்திருக்கிறது. ஜூன் மாதம் பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் உடந்த பிற்பாடு இந்த தாக்குதல் கணிசமான தாக்குதலாக மாறியிருக்கிறது. அமெரிக்கா ஈரானிய இலக்குகள் மீது பல கட்ட தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க இராணுவ சொத்துக்களை கொண்டுள்ள வளைகுடா நாடுகள் மீது தெஹ்ரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அமெரிக்க இராணுவத்தின் தரைப்படை கட்டளை மையத்தில் உள்ள சேமிப்பு கிடங்குகள் மற்றும் தளவாட உபகரணங்களை இந்த தாக்குதல்கள் குறிவைத்ததாக ஈரானிய இராணுவம் என்று தெரிவித்துள்ளது. இதேவேளை அமெரிக்க அணுசக்தி தாக்குதல் அமெரிக்க நலன்கள் மீதான பிராந்திய தாக்குதலை தூண்டும் என ஈரான் எச்சரிக்கை செய்துள்ளது. ஈரானின் அணுசக்தி அல்லது பிற முக்கிய வசதிகள் மீது அமெரிக்கா நடத்தும் எந்த ஒரு தாக்குதலும் அமெரிக்க நலன்கள் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் நலன்கள் மீது பிராந்திய தாக்குதல்களை தூண்டும் என ஈரான் எச்சரிக்கை செய்துள்ளது. இத்தகைய நடவடிக்கை போரின்
விரிவாக்கமாக கருதப்படும் என்றும் அதற்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி அல்லது பிற முக்கிய வசதிகள் மீது அமெரிக்கா நடத்தும் எந்தவொரு தாக்குதலும் அமெரிக்க நலன்கள் மற்றும் வாஷிங்டன் நட்பு நாடுகள் மற்றும் ஆதரவாளர்களின் நலன்கள் மீது பிராந்திய தாக்குதல்களை தூண்டும் என ஈரான் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இத்தகைய நடவடிக்கை பிராந்தியம் முழுவதும் போரின் விரிவாக்கமாக கருதப்படும் என்றும் அதற்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் தெரிவித்துள்ளது. நடான்ஸ் அணுசக்தி வளாகத்திற்கு அருகிலுள்ள ஈரானின் நிலத்தடி பிகாஸ் மலை வசதி மீது தாக்குதல் நடத்தப் போவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அச்சுறுத்தி இருக்கின்றார். இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அப்பகுதியை அமெரிக்கா மிக கடுமையாக தாக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஈரான் அணுசக்தி அதாவது செறிவூட்டப்பட்ட அணுசக்தி சென்ட்ரிஃபியூஜ்களை அந்த இடத்திற்கு நகர்த்தி இருக்கலாம் என்றும் தாம் நம்புவதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் வாஷிங்டன் அதற்கான உறுதிப்படுத்தல் எதுவும் இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக இஸ்லாமிய புரட்சி காவல் படை ஆபரேஷன் நஸ்டூவின் 24வது அலையின் போது அல் சேலம் விமானப்படை தளம் குவைத்தின் புபியான் தீவு அருகே இருந்த ஒரு முன்னெச்சரிக்கை ரேடார் மற்றும் தந்துரோபாய ரேடார் அமைப்புகளை தங்கள் படைகள் அளித்துள்ளதாக கூறியது. அதே ரேடார் அமைப்புகள் செயலிழக்க செய்யப்பட்டு விட்டதாகவும் ராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என்றும் IRGC தெரிவித்திருக்கிறது. ஜூன் மாதம் பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருந்த போதிலும் இந்த மோதல்கள் விசுரூபம் எடுத்திருக்கிறது. இப்பொழுதோ 2 விடயங்கள் நாங்கள் சொல்லலாம். கடந்த வருடம் முழுவதுமாக ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கு இருக்கின்றது என்று இரு நாடுகளும் தலையை பிய்த்து வந்தது. அந்த வகையில் தொடர்ச்சியாக தனது மொசாட் உளவாளிகளை தட்டிவிட்டு அவர்களை முழு மூச்சாக களமிறக்கி இப்பொழுது ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் நிலத்தடி பிகாக்ஸ் மலை வசதி பகுதியில் இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்து அதை அமெரிக்க ஒட்டுமொத்தமாக நம்பி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த மலை பகுதிகளை டார்கெட் செய்து இந்த வாரத்துக்குள், அநேகமாக அது எந்த நிமிடமும் நிகழலாம், இந்த வாரத்துக்குள் இந்த பிகாக்ஸ் மலை பகுதியில் B2 விமானம், அதாவது நிலத்தடி வரை புதைந்து சென்று தாக்கக்கூடிய குண்டுகளை, அதான் B2 பிளைட், அந்த பிளைட் மூலம் இந்த பிகாக்ஸ் மலை பகுதி தாக்கப்பட போவதாக பகிரங்கமாகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அந்த இடங்களை விட்டு வெளியேறுவது சிறப்பு என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பார்ப்போம், தொடர்ச்சியான செய்திகள் வந்திருக்கின்றது, அவைகளையும் நாம் தருவோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.